ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். தனுசு லக்கண தனுசு ராசி நேர்களே, உங்களுக்கு சுக்கிரன் திசையில் செவ்வாய் புத்தி என்ற பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர 4ஆம் பாவமான 4ஆம் ராசி மீனராசின்னு பதிவாகும். இந்த மீனராசி என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக உங்களோட தசாபதி நாங்கள் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க இந்த பதிவோட விளக்கத்தை புரிதல் பதிவு. இது எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஜனனகால ஜாதத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ராசி கட்டு நவாசு 2 கட்டை கொடுக்கப்பட்டிருக்கும். ராசி கட்டத்தை பார்த்து 12 கட்டை கொடுக்கப்பட்டிருக்கும். 12 கட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா லான் போட்டிருப்பாங்க. அதாவது முதல் பாகம் முதல் வீடு லக்கண பாகம். ஓகேங்களா? அதாவது 1 2 3 4 எண்ணி வர 4ஆம் பாவத்தோட மீனராசின்னு பதிவு தான் அந்த பதிவோட விளக்கம். ஓகேங்களா? அப்போ அந்த மீனராசியில் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் குறிப்பு சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புத்தினால 5 கோடி 12 கோடி செவ்வாய் அதில் இல்லைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுலேருந்து ஒரு லக்கணத்துக்கு எண்ணி எத்தனை பார்த்துருக்குறோ அத்தனை பார்த்து வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா அது சிறப்பான பலன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நட்சத்திர சாரத்தை பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, அதாவது நான் ஒரு ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு நவாசோட பின் பேச்சில் பார்த்தீங்கன்னா, அதாவது நட்சத்திர கிரகங்களை வரிசைப்படுத்தியிருப்பாங்க. சூரிய சந்திரன் செவ்வாய் புதன் வரிசைப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களை பெயர்களை குறியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த அந்த நட்சத்திர சாரங்கிறது அதில் வாயிலாக தான் ஒரு தசாபதி நாங்கள் பயணித்து உங்களுக்கு தசாபதி நடத்தி உங்களுக்கு பலன் அளிக்க போகிறாங்கன்னு புரிதல் விளக்கப்பதிவு. ஓகேங்களா? ரைட்டு. அப்போ எத்தனை கோடி தசா புத்திங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 கோடி 11 கோடி சுக்கிர திசைங்க. ஓகேங்களா? அப்போ சுக்கிர திசையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5 கோடி 12 கோடியும் செவ்வாய் புத்தி. ஓகேங்களா? அப்போ எத்தனை நாட்கள் செயல்படுறதுன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு சுக்கிரன் திசையானது பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகள் செயல்பட்டு இருப்பாங்க. செவ்வாய் திசையானது பார்த்தீங்கன்னாக்கா, செவ்வாய் புத்தியானது பார்த்தீங்கன்னா சுக்கிர செவ்வாய் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 வருடம் 2 மாதம் மாதிரி செயல்பட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதாவது தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரது லக்கணம் பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாதுங்க. தனுசு லக்கணம் வந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கிரன் திசையில் செவ்வாய் புத்தி நடக்கும் போனால் லக்கண பாவகிறது இந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 4ஆம் பாவம் போனால் 4ஆம் ராசி மீனராசி சாரம் வந்து பார்த்தலாம் வாங்க. அப்போ என்ன சாரம் அங்கே இருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1 3 4 பாதம் இருக்கும். ரேவதி 1 3 4 பாதம் மொத்தம் 9 பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரட்டாதி பாதத்தில் உங்களுடைய 5 கோடி 12 கோடி செவ்வாய் பகவான் அங்கேருந்து பயணிச்சு என்ன பலன் கூட பார்ப்போம். ஓகேங்களா? ரைட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னங்க, அது 6 கோடி 11 தசையில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கோடி 12 கோடி புத்தி செவ்வாய் புத்தி. அப்போ 4ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 4ஆம் பாவம் டபுளாக சம்மந்தப்படுறாங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ இது புரட்டாதிங்கிறது குருவோட சாரம் தானே. அப்போ 1 கோடி 4 டபுளாக சம்மந்தப்பட்டு 5 12 பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக நம்மளுக்கு அதாவது தாயார் பார்த்தீங்கன்னா, தாயாரில் நம்ம காலம் பார்த்தீங்கன்னாக்கா உடல் சுகப்போங்க பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு பேசிக்காக ஓரளவு நல்ல முறை இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நவமாசம் பார்த்தீங்கன்னாக்கா இது அப்படி வந்து நீச்சமாக இருப்பாங்க. அப்படி நவமாசத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீச்சமாக இருப்பாங்க. ஆனால் புஷ்கர மாதம் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது தாயாருக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லை செலவினம். ஓகேங்களா? இதெல்லாம் ஏற்படும். படுக்கறை செலவு, அதேமாதிரி வீடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி காலகட்டங்களில் வண்டிக்கு ரிப்பேர் பண்ணுறது, வண்டி வந்து பழுது பார்க்குறது, இந்த மாதிரி காரியங்கள் நம்ம நடக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு சுகப்போக்கத்துக்கு படிப்புக்கு உண்டான விரயம், அதாவது உயர்கல்வி உச்சக்கல்விக்கு உண்டான செலவினம், அவங்க பயணத்துக்கு உண்டான செலவினம். ஓகேங்களா? அப்போ பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இடம் இருக்குதுன்னா வீடு வாசல் கட்டுறதுக்கு உண்டான அதுக்குண்டான பேச்சுவார்த்தை, அதுக்குண்டான செலவினம் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ரைட். ஓகே. எவ்வளோ சொல்லிட்டு அடுத்த சாரத்தை போகலாங்க. அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சாரம் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி சாரம் இல்லைங்களா? அப்போ 2 கோடி 3 கோடி சாரத்தில் பயணிக்கிறார். யார்? 5 கோடி 12 கோடி. அப்போ 4ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 2 3 சம்மந்தப்பட்டு 5 12 பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதாவது ஒரு வண்டி வாகனத்து மூலியம் வீடு மூலியமாக நம்மளோட படிப்பு மூலியமாக நம்ம உழைப்பு மூலியமாக நம்ம ஊதியம் கொள்றதுங்க. இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வருமானத்தை ஊதியமாக நம்ம பெறுறது, அதை நம்ம செயல்திறன் மூலிமா நம்ம பெறுறது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க வந்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அவங்களோட செயல்திறன், அவங்களோட படிப்பு விஷயம், அவங்க உயர்கல்வி படிப்பு விஷயம், அவங்களோட வளர்ச்சிக்காக நம்ம செலவு பண்ணுறது, இதெல்லாம் அந்த காலகட்டம் நடக்குமான்னு கேட்டால் கட்டுமே நடக்கக்கூடிய பாயிண்ட் வேறு கொடுத்து கொடுப்பாங்க. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை வருங்க. இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு வண்டி வாகனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பயணிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு காரியத்தை நம்ம தலைமை இழுத்து போட்டுட்டு ஏதோ ஒரு முயற்சி பண்ணி அதை சார்ந்த விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டே நம்ம ரன் பண்ணுற மாதிரி நம்ம சூழ்நிலையை நம்ம அமைச்சு கொடுப்பாங்க.
அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை இப்போ ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்துக்காக உண்டான செலவு, நம்ம முயற்சிக்கான உண்டான செலவு, ஒரு வீர விளையாட்டுக்கு போகிறோம், ஒரு ஒரு வீரியத்தை காட்டுறதுக்கு உண்டான செயல்பாடு செய்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, அதுக்கு உண்டான செலவு, அதுக்கு உண்டான பயணம், அதுக்கு உண்டான தூரத்து பயணம், விரயம் இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி குலதெய்வம் கோயில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் இந்த மாதிரி பண்ணக்கூடிய அமைப்பு, குழந்தைங்க மூலியமாக நம்ம தூரத்து பயணம் போகிறது, ஒரு ஆன்மீக பயணம் போகிறது, சுற்றுலா போகிறது, இந்த மாதிரி ஒரு பயணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காதல் விஷயத்தில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விரயமும் சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ நல்ல ஒரு சிந்தனை இந்த இடத்துல இருக்குமான்னு கேட்டாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைண்டு சரியாக கரெக்டாக வேலை செய்யாதுங்க. எதுக்கு இடத்துல கொஞ்சம் கோவப்படும், எதுக்கு டென்ஷன் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அழுக்கு படிஞ்ச வேலை, ஒரு இன்ஜின் ஆயில் இந்த மாதிரி ஒரு நெருப்பு மூலியமாக ஒரு பதப்படுத்துகிற வேலை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செங்கல் சூளை, சுண்ணாம்பு சூளை, இந்த மாதிரி அமைப்பில் நம்ம வந்து வேலை செய்யும்போது வேலை செய்கிறவங்களும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு இருக்குது, நல்லாயிருக்கும். இந்த காரத்தை நாமளும் தொட்டு தொடங்கினோம்னா நம்ம எடுக்கலாம் ஜெயமாக இருக்குங்க. ஓகேங்களா? ரைட்டு, நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க, அடுத்த சாரத்து போல். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ரேவதி சார் இருக்குது இல்லைங்களா? அப்போ 7 கோடி 10 கோடி சார். அப்போ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதி இல்லைங்களா இந்த தனுசு லக்னத்துக்கு. ரைட், ஓகே. அப்போ அது 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 4 சம்மந்தப்பட்டு 7 10 சம்மந்தப்பட்டு அது மாதிரி 2 அது மாதிரி பார்த்தீங்கன்னா 5 12 அது மாதிரி பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன தான் இருந்தாலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விரும்பிய திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ செவ்வாய் புத்தி தான் எப்படி விரும்பி திருமணம்னா அப்போ இந்த டைமில் விரும்புறது பின்னாடி இப்போ விரும்புறது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு அமைப்பில் நம்ம அமைச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்புன்னு நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது குழந்தைங்க மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டீனேஜ் குழந்தைங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டாக தொழில் பண்ணுறாங்க, கூட்டாக தொழில் தொடங்குறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேரு புகழ் பட்ட படிப்பு எல்லாம் படிக்கிறாங்க. அப்படின்னாக்கா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக நம்மளுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காதுங்க. சரி, நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க, நீங்கள் பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுன்னாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க, சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமாக தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமாக நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமாக இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பாக இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடம்